அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் பத்த வச்ச நெருப்பு இப்போ நாடு முழுக்க பத்திக்குச்சுன்னு தான் சொல்லணும். திருப்பதியில லட்டுல மாட்டினுடைய கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக அவருக்கு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாரு. இது இப்போது பலத்த பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. முதல்ல இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறுவதற்கான முகாந்திரம் எதுவும் அது இருக்குதா? நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? சந்திரபாபு நாயுடு மிகுந்த பொறுப்பற்ற முறையில் அவர் நடந்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதிக்கு வரக்கூடியவங்க அங்க இருக்கிற ஒவ்வொன்றின் மீதும் அவர்களுக்குரிய பக்தி, இறை நம்பிக்கை இதன் அடிப்படையில தான் வராங்க. அங்க அவங்களுக்கு ஒரு ஏமாற்றப்பட்டதாக, அது சரியா தப்பா, அதுல மாட்டு கொழுப்பு சாப்பிட்டா என்ன ஆயிரும் அப்படிங்கிறத பத்தின விவாதம் தனி. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு பிரசாதம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையில வராங்க. அப்படி வர்றவங்க இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு கலப்பட பொருள் தங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முதல்வர் என்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்ற ஒரு தவறு ஒருவேளை நடந்திருக்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கலப்படம் நடந்திருக்கின்ற பட்சத்துல அதை முறையா அவங்க ஆய்வு செய்து அதுக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பொது வெளியில் அது சற்று மிகுந்த கவனமான ஒரு வார்த்தைகள்ல அதை வெளிப்படுத்தியிருக்கும். அதுக்கு பதிலாக ஜெகன்மோகன் ரெட்டி மீது கடந்த ஆட்சியாளர் என்கிற முறையில் அவர் மீது வைக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இது சார்ந்த ஒரு தொடர்ச்சியில இப்படியாக ஒரு விஷயத்தையும் சேர்த்து வைக்கும் போது அது என்ன விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாம அல்லது தெரிந்தே இது மாதிரியான ஒரு இந்துக்களுக்கு எதிரானவர், இந்துக்களினுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடியவர் அல்லது இந்துக்களுடைய நம்பிக்கையை அவமதித்தவர் என்கிற ஒரு சித்திரத்தை தன்னுடைய அரசியல் எதிரியான ஜெகன்மோகன் ரெட்டி மீது சுமத்துவது என்கிற மிகுந்த ஒரு குறுகிய நோக்கத்திலிருந்து அவர் அதை செய்திருக்கிறார் என்றுதான் நான் தெரிந்து கொள்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியில பாஜக இவங்கெல்லாம் அதை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அல்லது மட்டா தலையிட்டு எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்கறது, பவன் கல்யாண் இந்த சனாதன சம்ரக்ஷண சமிதி எல்லாம் அமைக்கிறதுக்கான காலம் வந்து விட்டது என்று பேசுவது எல்லாமே இது எல்லாமே ஏதோ அவங்களுக்குள்ள பேசி வச்சு நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அல்லது இந்துக்களின் நம்பிக்கைகள் அவமதிக்கப்படுது என்பது போன்ற ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல, சந்திரபாபு நாயுடு சரியான அணுகுமுறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி இதை மறுத்திருக்கிறாரு. ஒரு முதல்வர் இப்படி பொய் சொல்லலாமா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொன்னதுல கவனிக்க வேண்டியதா இருந்தது. இதுல நாங்க விசாரணைக்கு இதை நாங்க தலையிடுறோம்னு அமித்ஷா சொல்வதாகட்டும், இல்ல பவன் கல்யாண் இதுல அடுத்தபடி போய் இதற்கு ஒரு ஆணையம் அமைப்பது, அதற்கு சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், சந்திரபாபு நாயுடு தேர்தல் காலங்களிலே இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு நாங்க பாதுகாப்புன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்துக்களை அவர் புண்படுத்திட்டாருங்கிற இடத்தை நோக்கி ஜெகன்மோகன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துறாரு. அப்போ ஒரு அரசியல்வாதிகள் பொது தளத்துல இந்துமயப்படுவது அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு இதை பார்க்கலாமா? நிச்சயமா நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏதோ சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய செக்குலர் ஃபோர்ஸ் மாதிரியும் அங்க என்டிஏவில் அவர் சேரும்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர் பெரிய கடிவாளமாக அவரும் நிதிஷ்குமாரும் இருப்பாங்கலாம் எல்லாரும் அவங்க மேல தேவையற்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதுதான் இப்போ சந்திரபாபு நாயுடைய பேச்சுல வெளிப்படுது. அவர் ஒரு தேர்தலில் ஒரு வெற்றி அடைந்த பின்னாடி கூட தன்னுடைய அரசியல் எதிரியாக கருதக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்தணும் அல்லது அவர் மீது பல விதமான அவதூறுகளை சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சு அவர் இதை பண்றாருன்னு சொல்லலாம். ஒண்ணு ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்திருக்காரு. இன்னொன்னு இவங்களுக்கு நெய் தொடர்ந்து அவங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்த திண்டுக்கலை சேர்ந்த அந்த நிறுவனம் அவங்க தரப்புல இருந்து மிக தெளிவாக அவங்க எங்க கிட்ட 4 முறை அவங்க தர கட்டுப்பாட்டு அலுவலகம்லாம் பரிசோதிச்சு அதுக்கு பிறகுதான் எங்க கிட்ட ஆர்டர் எடுத்துருக்காங்க. நாங்க 4 முறை இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறோம், எந்த ஒரு புகாரும் எங்களுக்கு சொல்லலை. அப்படி எங்க மேல ஏதாவது நாங்க அனுப்புற நெய் மேல ஏதாவது ஒரு புகார் இருக்குன்ற பட்சத்துல அதை அவங்க தெரிவிச்சிருக்கலாம். அப்படி எதுவுமே தெரிவிக்கல. திடீர்னு இப்படி ஒரு திடீர்னு ஒரு பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்க மேல ஒரு அபாண்டமா பழி சொல்றாங்கன்னு
அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம ம். அனுப்புனவங்களையும் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் வாங்குனவங்களையும் எடுத்துக்கலாம். இது 2மே அவங்க வெளிப்படையா சொல்லும்போது, இந்த மாரி ஒரு புக ஒரு ஒரு குற்றச்சாட்ட அவர் முன்வைக்கிறதுங்கிறது, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இல்ல. நீங்க இந்த மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க காலனி ஆட்சி காலத்துல இருந்தே மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை உருவாக்கக்கூடியது. அது ம். நீங்க மாட்டு கொழுப்பா இருந்தா என்ன, பன்றி கொழுப்பா என்ன இருந்தா, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்து வேற விஷயம். ஆனா, ம். அதன் மீது ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒவ்வாமையும், ஒரு வெறுப்பும் பரப்பப்பட்டிருக்க ஒரு சமூகத்துல, அதுக்கு நீங்க உண்ணக்கூடிய ஒரு பிரசாதத்துல கலக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது மக்கள் ம். மத்தியில ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ம். கவலைப்படாம இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ம். இப்போ இந்த மாரியான குற்றச்சாட்டுகள் மூலமா இந்து மக்களே போலரைஸ் பண்ண சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்றாரா? இல்ல பாஜக கூட்டணியில் இருப்பதால் இம்மாதிரியான நிர்பந்தங்கள் அவருக்கு ஏற்படுதா? இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தோழர்? இல்ல அவரு என்ன நினைச்சிட்டு பண்ணியிருந்தாலும் நடக்கிறது என்னமோ அதான் நடக்குது. ம். இப்போ நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா, கோயில் இடங்களை சுத்தி இருக்கக்கூடிய வணிக கடை நிறுவனங்கள் எதையுமே இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு மத வழிபாட்டு இடத்துல கூட மத நல்லிணக்கம் பேணக்கூடிய வகையில சில விஷயங்கள்லாம் இருக்கும். கடை, இந்த வியாபாரம் இதெல்லாம் எல்லாருமே கலந்து பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க ம். கர்நாடகாவில கடந்த பாஜக ஆட்சி காலத்துல கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் எதுவுமே இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். இஸ்லாமியர்களோ வேறு மதத்தை சேர்ந்தவர்களோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கடந்த காலத்துல அவங்க ஒரு முடிவெடுத்து அதை ரொம்ப மூர்க்கமா அமுல்படுத்துனதை நம்ம பார்த்தோம். ம். நீதித்துறையில நீங்க பாத்தீங்கப்பா, ஒரு கர்நாடக நீதிபதி இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் சொல்லி சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஒரு ம். பொது வெளி என்பதை பல்வேறு நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், அரசியல் சாசன நிறுவனங்கள் இது எல்லாமே ம். கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் வலதுசாரி அந்த அமைப்புகள் பேசக்கூடிய ஒரு சொல்லாடலுக்குள் தங்களை அறியாமல் அல்லது பல விதமான குறுகிய கால ஆதாயங்களுக்காக அந்த ம். சொல்லாடல்களை பயன்படுத்துவவர்களாகவும் அந்த கருத்தியல்களை பொதுவெளியிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் மாறி இருக்கிறார். ம். சந்திரபாபு நாயுடு அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அவரு பாரதிய ஜனதா கட்சியை போலவே அல்லது அதை விட ஒரு தீவிரமான இந்து மத ஆதரவாளராக, இந்துக்களை பாதுகாவலராக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு அவர் ஒரு முயற்சி எடுப்பதாக கூட நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். வரலாற்று ஆய்வாளர் டி.என்.ஜா அவருடைய பசுவின் புனிதம் என்கிற ஒரு நூல்ல மாட்டினுடைய தோல், இறைச்சி, அதனுடைய ரத்தம், அதனுடைய பல்வேறு உள்ளுறுப்புகள், எலும்பு இது எல்லாமே எப்படி அன்றாட வாழ்க்கையில மனித வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை ரொம்ப துல்லியமா அவர் விவரிச்சிருக்கிறாரு. அவருடைய புத்தகத்தினுடைய முதல் பத்தியே எப்படி தொடங்கும்னா, ஒரு இனிப்பு கடையில நம்ம ஒரு வெள்ளி இது வந்து தாள்கள் அந்த வெள்ளி ஜரிகை மாதிரி மினுக்கக்கூடிய ம். சில இனிப்பு வகைகளை நம்ம பார்ப்போம். அந்த மேல ம். இருக்கக்கூடிய அந்த வெள்ளி ரேக் என்னன்னு சொல்லி சொன்னா, அது மாட்டு குடல்ல வெள்ளிய வெள்ளி தகடுகளை செருகி ரொம்ப ம். மிகையான அழுத்தத்துல கூழாக்கி அதை தான் வந்து படிய வச்சு அந்த உலர்ந்த அந்த படிவுகள் மாட்டு குடலும் அந்த வெள்ளியும் சேர்ந்து உருவான அந்த துகள் தான் இந்த இனிப்பு பொருள் மீது துவப்பட்டிருக்குது. இது நாடு முழுவதும் பலராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு வகை. அந்த சுவையை இதுதான் கொடுத்துருக்குது, மாட்டு அந்த குடல் தான் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அது போல அன்றாட வாழ்க்கையில வரலாறு நெடுகிலும் மாட்டுக்கறி என்பது அல்லது மாட்டின் பல்வேறு உப பொருட்களாக நாம் கருதக்கூடிய பால், நெய், மோர், தயிர், வெண்ணெய் இது எல்லாமே எப்படி நம்மளோட சேர்ந்து இருக்குது, தோல் எல்லாமே அப்படின்றத அவர் ரொம்ப விரிவா சொல்லியிருப்பார். அப்போ வந்து மனித வாழ்க்கையோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது அதை திடீரென்று புனிதம் அப்படின்னு ஒண்ணு ஆக்கி அந்த மாட்டுக்கறியை உண்பவர்களை இழிவாக அல்லது இந்து மதத்துக்கு துரோகிகளாக இன்னைக்கு பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில், பசு குண்டர்கள் என்கிற பெயரில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுகின்றன. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களும் தலித்துகள் மீதும் இது போன்ற ஒடுக்குமுறைகள் மிக கடுமையாக
நடக்கிறது, வன்முறைகள் கட்டவிழ்த்துவிடப்படுகின்றன. அந்த மாப் லிஞ்சிங் என்கிற ஒரு புது வகையான தாக்கிக் கொள்ளும் முறை என்பதே கூட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திடீர்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாப் லிஞ்சிங் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்லாம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் காரங்களே மாப் லிஞ்சிங் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது, சந்திரபாபு நாயுடு திடீர்னு ஒரு பசு பாதுகாவலராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு பசுவின் புனிதத்தன்மை அதனுடைய நெய்யில் மட்டும் இருக்கிறது. ஏன்னா அது வந்து பல்வேறு கட்டங்கள்ல போய் காய்ச்சி உருக்கப்பட்ட தூய வடிவத்துல வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பசு குண்டர்களுடைய வாதம் தான் சந்திரபாபு நாயுடைய மூளைக்குள்ள வந்து உட்கார்ந்து. அதே கருத்து தான் அவருடைய துணை முதலமைச்சர் கூடிய பவன் கல்யாண்டையும் வந்திருக்கு. ரொம்ப ஆபத்தானது. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் மீதும் தலித்துகள் மீதும் அந்த மாட்டுக்கறி உண்பவர்கள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமை, வெறுப்பு, அந்த வெறுப்பை அப்படியே அரசியல் ஆதாயமா மாற்ற முடியுமான்னு அவர் நினைச்சிருக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப அருவருப்பானது. தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக இவர் சமூகத்தை பிளவுபடுத்தும் வேலையை கூட இவர் செய்யறதுக்கு துணிஞ்சிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர் கூட்டணி அமைச்சராக செய்வார். மிக இயல்பான ஒரு கொள்கை கூட்டணி அமைத்தவர் மாதிரிதான் எனக்கு தெரியுது. ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சோசியல் மீடியால இது தொடர்பா நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த விவகாரம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு முன்பு அந்த விஷயத்தை கிண்டல் பண்ணி இல்ல வந்து அதுக்கு சப்போர்ட்டடா எங்களுடைய வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு வாந்தி எடுத்தாங்க, அவங்களுக்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் ஒரே மாதிரியா சொல்லி வச்ச மாதிரி நிறைய பதிவுகள் எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த சோசியல் மீடியா கேம்பெயினுக்கு தெரியாம பொதுமக்கள் ஈல்ட் ஆகுறாங்களா அந்த பொய்யான செய்திகளுக்கு? அவசரப்பட்டு இல்ல ஒரு செய்தியை பாத்தீங்கன்னா நீங்க எங்க அம்மா வந்து கொஞ்ச நாளாவே சொல்லுவாங்க, திருப்பதி லட்டு சாப்பிடும் போது அது என்ன முன்ன மாதிரிலாம் இல்ல, அதனால அதிகமா அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது அவங்களுடைய அந்த ஒரு சுத்தபத்தமா இருக்கணுங்கிறது சம்பந்தமாக அவங்க அடிக்கடி சொன்னது வந்து அவங்களுடைய உள்ளுணர்வுல இருந்து சொன்னாங்க. அது சரிதான்றது இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட்ட ஒரு செய்தி அல்லது யாரோ ஒருவரால் பகிரப்பட்ட ஒரு செய்தி, பல பேருடைய அம்மாவும் ஒரே மாதிரி அதே வார்த்தையிலேயே வந்து எங்க அம்மாவும் இப்படி சொன்னாங்க, எங்க அம்மாவும் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாரும் அதே வாசகத்தை எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு கேம்பெயின் தான். அதாவது திருப்பதியில இன்னொன்னு இந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மத பின்புலம் இது எல்லாத்தையும் அதோட நீங்க கனெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ சார்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, அதையெல்லாம் இவங்க கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி இந்த மாதிரியாக ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த செய்தி வந்த பிறகு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு லட்டுல இப்படி எப்போ கோயிலுக்கு போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லட்டுல இதை பண்ணிட்டாங்க, மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படி. நெய்யே வந்து என்னது, நெய் வந்து மாட்டினுடைய பால்ல இருந்து வர்றதுதானே. பாலை தான் வந்து இவங்க சுட வச்சு அதை வந்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து இவங்க வந்து நெய்யா மாத்திக்கிறாங்க. அது ஒரு வகையில பார்த்தா மாட்டினுடைய ரத்தம் தான், அல்லது இவங்க ரொம்ப புனிதமா நினைச்சு குடிக்கக்கூடிய கோமியமும் மாட்டுல இருந்து தான் வருது. அதுல வந்து கொஞ்சோண்டு மாட்டு கொழுப்பு கலந்துட்டா என்னங்கிறத பத்தி ஒரு கிண்டல் கேலி பண்ணி நிறைய சோசியல் மீடியால கேட்கறாங்க. ஆனா இந்த கொந்தளிப்பு எதுவுமே வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தது சம்பந்தமா இந்த அரைச்சீற்றத்துல பொங்குற யாருமே அதை பத்தி இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு பேசலாம் இதுக்கு பேசக்கூடாதுன்னு இல்லை. ஆனா இவங்களுடைய அறச்சீற்றம் எந்த அளவுக்கு செலக்டிவா வேலை பார்க்குதுன்னு சொல்லுவேன். செலக்டிவா வேலை பார்க்குது. அப்புறம் ஆய்வு ரீதியாக பல நண்பர்கள் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட ஒரு தாய்ப்பால்ல கூட விஷம் கலக்கிற இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடு, நம்ம உண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாற்றிலுமே இன்னைக்கு வேதி பொருட்கள் கலந்து வந்துருச்சு. அது விஷத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் தாய்ப்பால்ல கூட கலந்துருக்குன்னு அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பால் வழியாக மாடு உண்ணக்கூடிய தீவனங்கள் இது வழியாக கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம். அது மாட்டினுடைய பால் வழியாக கூட இது கலப்பு இருக்கலாம். அல்லது இந்த கொழுப்பு அப்படிங்கிறது தேலோங்கிற அந்த கொழுப்பு வந்து எப்படி அது ஒரு கரையாத ஒரு பொருளாக இது நெய் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத பத்திலாம் ஆய்வுபூர்வமாகவும் பல தகவல்களை சொல்றாங்க. இது யாரோ ஒருத்தர் கலக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாம இயல்பாவே அந்த நெய்க்குள்ள அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதையுமே நம்ம கணக்குல எடுத்துக்காம இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி
சொல்றதுங்கிறதோ, அல்லது கலந்தாதான் அதுல என்ன பெரிய தப்புன்னு நம்ம வந்து ஒரு அவங்கள பகுத்தறிவுபூர்வமா கேள்வி கேட்கறதா, எதிர்நிலையில வச்சு நம்ம ஆத்திரம் ஊட்டுறதோ, இது 2மே அவங்க ம். விரும்பி எதிர்பார்க்கிற விஷயம் தான். சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், ம். அல்லது பிஜேபி ஆகட்டும், அல்லது பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள் ஆகட்டும். இவங்க எல்லாமே ம். பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னமாவது சொல்லி ஆமா இந்துக்களுக்கு ஆபத்தாயிருச்சு அப்படின்னு. இது நீங்க தமிழ்நாட்டுல ம். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுல கூட நீங்க கோயில்களை எல்லாம் இந்து அறநிலையத்துறையிலிருந்து சுயேட்சான ஒரு அமைப்புகிட்ட ஒப்படைக்கணும். சுயேட்சான அந்த அமைப்புனா எதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு தெரியும். நீங்க சிதம்பரம் ம். கோயில் மாதிரி ஒரு கும்பல்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான முழக்கங்கள் இதனுடைய பின்புலத்தை எல்லாத்தையும் ஆராய்ந்தீங்கன்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட அந்த புரோகித பகுதியினருக்கு அதை ஒப்படைச்சிட்டு மற்றவங்க எல்லாம் வெளியில ம். போயிடணுங்கிறதான். இப்போ ம். என்ன பண்ணுவாங்க, இப்போ நெய் வந்து எப்படினாலையும் ஒரு பண்ணையில இருந்து தான் இவங்க வாங்கணும். இவங்களுக்கு தேவையான அவ்வளவு நெய்ய. இவங்க என்ன கோரக்ஷண சமிதியிலிருந்து நடத்தக்கூடிய பசு கோ சாலையிலிருந்து தருவிச்சுவாங்களா? அதெல்லாம் தருவிச்சுக்க முடியாது. இவங்களுக்கு ம். தேவையான அளவுக்கு வெளியிலிருந்து நான் பிராமின்ட்ட இருந்து வாங்குவாங்க. ஆனா லட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும் வைஷ்ணவ பிராமணர்கள் தான் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ம். இவங்களுக்கு தேவைப்பட்டப்ப மத்தவங்களுடைய உழைப்பை பெற்றுக் கொள்வார்கள். அவங்களுக்கு தேவைப்படாத இடத்துல அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தாங்கள் மட்டுமே செய்வதுதான் புனிதம் என்று நினைப்பது இருக்கு. இப்போ ம். முடிஞ்சா அவங்க வந்து நெய்யே கலக்காம லட்டு செஞ்சுக்கிட்டுங்க. ம். ஒண்ணு இவங்களே லட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இவங்களே அந்த வைஷ்ணவ பிராமணர்களே உற்பத்தி செஞ்சு பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த இப்ப நேற்று ஏதோ ஒரு கோயில்ல ஒரு செய்தி பார்த்தேன். பரோட்டாவை வந்து பிரசாதமா கொடுத்துருக்காங்க. மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்காங்க பக்தர்களும் புரோகிதர்களும் கடவுள்களும் மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அந்த திருப்பதி லட்டு செய்யறதுக்கான பணியாளர்கள் விளம்பரம் வந்தப்பவே ரொம்ப கடுமையான எதிர்வினை எல்லாம் வந்தது. அது என்ன லட்டு ம். செய்யறதுக்கு வைஷ்ணவ பிராமின்ஸ் தான் வந்து வேணுமா? அவங்க என்ன ம். லட்டுக்கு செய்யறதுக்குன்னே தனியா பிறந்தவங்களா, நேர்ந்து விட்டவங்களா? அப்படின்லாம் கேள்வி எல்லாம் வந்துச்சு. புரோகிதம் ம். பண்றதுக்கும் அவங்க தான் பண்ண முடியும். லட்டு செய்யறதுக்கும் அவங்க தான் பண்ண முடியும். உண்டியல் போடுறதுக்கும் வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் மத்தவன் பூரா இழிச்சு வாயிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாமே விமர்சனத்துக்குள்ளானதுதான். ஆனா இப்ப இந்த விமர்சனங்கள் மீண்டும் ஒரு சுற்று வருது. நம்ம ம். சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த விமர்சனங்களை எல்லாம் செய்வதற்கான காலம் இதுக்கு முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்குது. இப்ப பேச வேண்டியது இறை நம்பிக்கையின் பெயரால் அவர்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த லட்டுல என்ன கலந்து இருக்குது, அந்த கலப்படம் இருப்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்ன, அது மனித ம். தவறுகளால் நடந்திருக்கிறதா, அல்லது திட்டமிட்டே ஏதாவது சதி செயலின் பெயரால் அது நடந்திருக்கிறதா, அல்லது கலப்பு நடந்திருப்பதாக ஒரு பீதியை கிளப்பி அதன் பின்னால் ஏதாவது அரசியல் சதி வேலைகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் தான் நம்ம இதை அணுகணுமே ஒழிய இத ம். பக்தர்கள் பார்வையில அவங்களை எதிர்மறையாக நம்ம வந்து கிண்டல் கேலி பண்ணி அவங்கள தள்ளிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ம். அவங்க இதுக்கு இவ்வளோ ஐயோ அதனுடைய புனிதம் கெட்டு போச்சே அப்படின்னு வந்து பண்றதே மாட்டு நெய்யில தான் பண்றீங்க. அதுல கொஞ்சம் மாட்டு கொழுப்பு இருந்தா என்ன குளிமுடி போயிருன்ற கேள்வியை நம்ம வந்து எழுப்பணும்னா நாங்க புண்பட்டுன்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஆனா இதை 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 வந்து கிளப்பி விட்டது சந்திரபாபு நாயுடு. அவருக்கு இது எந்த வகையிலையும் அவருக்கு பெரிய அவர் எதிர்பார்த்த பலன்களை கொடுக்கறதுக்கு பதிலாக எதிர்மறையா தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மிக்க நன்றி தோழர். பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும், கருத்திற்கும் மிக்க நன்றி.